தொழிலாளிங்க வந்து அவங்க இது யூனிஃபார்ம் ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போடலை, ரிஃப்ளெக்டர் ஜாக்கெட்டு ஆரஞ்சு கலர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க வெறும் பச்சை கலர் கோட்டை போட்டுன்னு அவங்க வீட்டில் போயிட்டு கழிவு நீரை ஊற்றி அசுத்தம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. மக்கள் மத்தியில் வந்து எங்களுக்கு பேர் கெட்ட பேர் ஆயிடுச்சு. உங்க வேலையில உள்ள யாருமே அதை பண்ண மாட்டாங்க. யாரும் பண்ண மனசார கூட நினைக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. எங்க ஆளுங்க யாரோ அதை பற்றி தொழில் முன்னவராக எனக்கு என்ன தொழில் முன்னவராக பண்ண போறீங்க? எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. நான் கலப்பண்ண என்ன முழுக்காளி உள்ளே இறங்கி 15 அடி ஆழத்தில் தண்ணியில் இறங்கி உள்ளே இறங்கி அடப்பு எடுக்கிற ஆள் என்ன தொழில் முன்னவராக நீங்கள் எப்படி ஆக்குவீங்க? அந்த வண்டியை வந்து மாநகராட்சிட்டு தான் ஓட்டணும், வேற வழியே வேற முடியாது. ஆமாம், ஓட்டணும். இவங்க நிர்வாகத்திலேயே அவங்க எந்த இடம் சொல்லி அவங்களே வேலை கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு எனக்கு மேன் பவர் வேணும்ல. நீங்கள் அதுக்கு யோசிச்சு பாருங்க. நாங்கள் ரோட்டில் நின்று வேலை செய்கிறோம், எங்களை வந்து பாராட்டினாவோட யோசிக்க மாட்டோம். மூக்கு போடுவோம், காரிக்கு கொடுப்போம். அது எவ்வளோ பெரிய கஷ்டம். நான் யாருக்கோசம் உழைக்கிறேன், யாருக்கோசம் நாங்கள் இது பண்ணுறோம். இலங்கையை சுற்றி பார்க்க வெறும் 25,000 மட்டுமே. ஆமாம் மக்களே, இது கனவல்ல, முற்றிலும் உண்மை. வானூர்தி கட்டணம், காலை உணவு, தங்கும் விடுதி, அனைத்து போக்குவரத்துக்கள் உட்பட மார்ச் 30 முதல் திருச்சி யாழ்ப்பாணம் நேரடி வானூர்தி சேவை. இன்றே முன்பதிவு செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு அணுகவும் உவகை உலா 9600021480. லகரம்பேஸ்வரர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு CMWSSP தொழிலாளர் சங்கத்தின் தலைவர் கோபால் அவர்களையும் பொதுச் செயலாளர் சந்தோஷ் அவர்களையும் சந்திச்சு தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை குறித்து பேச போகிறோம். சமீபத்தில் உங்கள் பேச்சுக்கள் தான் அடிபட்டு நீண்ட காலமாக நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட 22 வருஷமாக நீங்கள் வந்து உங்கள் வேலையை வந்து நிரந்தரமாக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு ஆட்சி காலத்துலையும் போராடிட்டு வந்துட்டுருக்கீங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் சவுக்கு சங்கரி வீட்டில் நடந்த தாக்குதல் தொடர்பாக வரும்போது உங்கள் பேச்சுக்கள்லாம் அப்போ வந்து அடிபடுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது பிறகு பேசுவோம். நீங்கள் கோபால் சார், நீங்கள் சொல்லுங்கள், முதல்ல நீங்கள் எப்போ எந்த வருஷம் அந்த வேலைக்கு சேர்ந்தீங்க? நாங்கள் வந்து 2002 வந்து அப்போ சென்னை குடிநீர் வாரியத்தில் நிர்வாகத்தில் வந்து ஒரு ஃபீல்டு ஒர்க்கர் லேபர் எப்படி எடுப்பாங்கன்னா, அங்கே பாதாள சாக்கடை இருக்கும், கிணறு இருக்கும், பம்பினேஷன் கிணறு இருக்கும். அந்த கிணறுல வந்து டெஸ்ட் வைப்பாங்க. 60 செகண்ட், மினிமம் 60 செகண்ட் இருக்கணும். ஒரு 100 செகண்ட் 120 செகண்ட் இருப்போம். அது மூலிமா டெஸ்ட் வைப்பாங்க. டெஸ்ட் வச்சு 2002 நிர்வாகம் அப்படி தான் எடுப்பாங்க, எல்லாரும் எடுப்பாங்க. எந்த வயசுல சேர்ந்தீங்க, எப்படி சேர்ந்தீங்க? நான் வந்து அதான் 20 வயசில் அதை சொல்கிறேன், அப்படியே படிப்படியாக சொல்கிறேன். 2002 வந்து டெஸ்ட் வச்சு தான் எடுப்பாங்க. நிர்வாகத்தில் அப்படி தான் எல்லாரும் எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அப்படி தான் எடுத்திருக்காங்க. இப்போ பணிநிரந்தரம் பண்ணியிருக்காங்க, 97 பணிநிரந்தரம் பண்ணியிருக்காங்க. அப்போ எங்களை வந்து 2002 வந்து இது மாதிரி டெஸ்ட் வைக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டோம். ஏன்னா பொதுவாக வந்து அது இதெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இது பண்ணலாம், அலோட் பண்ணிலாம் பண்ண மாட்டாங்க. முழுக்காலி பாதாள சாக்கடையில் இறங்கி உள்ள அந்த கசரில் எடுக்கிறதுக்கு ஆளை செலக்ட் பண்ணுறது அப்படி தான் செலக்ட் பண்ணுவாங்க. அது எல்லாரும் மூலியமாக தெரியப்படுத்தி அவங்கவுங்க கேள்விப்பட்டு தான் வருவோம். சிந்தாரிப்பேட்டை பம்பி டெஸ்ட்டில் அந்த பாதாள சாக்கடை கிணத்துல நான்லாம் இறங்கி டெஸ்ட் வச்சு தான் சேர்ந்தேன். எங்களுக்கு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பிரேக் கொடுத்தாங்க. 89 நாள் நிறுத்திடுவாங்க. திரும்பி ஒரு 2-3 நாள் திரும்பி கூப்பிடுவாங்க. நாங்கள் மஸ்டரில் கையெழுத்து போட்டோம். நிர்வாகத்தில் டெம்பரரி லேபராக தான் சேர்ந்தோம். அப்படியே ஒரு 4 பிரேக் கொடுத்துருந்தாங்க. 4 பிரேக் கொடுக்கும்போது ஒரு வருஷம் 2 மாதம் வேலை செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் சம்பளம் வந்து நிர்வாகம் கொடுத்துருந்த சம்பளத்தை ஒப்பந்ததாரர் மூலிமா கொடுக்க போகிறோம்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நாங்கள் அப்போ வந்து ஒரு 140 பணியாளர் இருந்தோம். நாங்கள் போய் கேட்டோம், என்னங்க நீங்கள் நிர்வாகத்தெல்லாம் எடுத்தீங்க, எல்லா அதிகாரியும் எங்களை வேலை வாங்கினாங்க, இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒப்பந்ததாரர்கிட்ட கொடுத்தன்ற மாதிரி கேள்விப்படுறோன்னு. இல்லைங்க, தற்சமயத்துக்கு நிதிநிலைமை சீர் பண்ணுறதுக்காக அவங்க மூலமாக கொடுக்குறன்றதுக்கான தான் நீங்கள் நிர்வாகத்தில் வேலை செய்யணும் வாக்குறுதி கொடுத்தாங்க. அப்படியே படிப்படியாக செஞ்சுட்டு இருந்தோம். 2019 வரையிலும் எங்களுக்கு வெறும் 200 தான் சம்பளம். 2019 வரையிலும் எங்களுக்கு வெறும் 200 ஒரு நாளைக்கு. கலெக்டர் சம்பளம் அப்பயே வந்து 480 ரூபா சம்பளம் இருந்தது. ஆனால் எங்களுக்கு வெறும் 200 தான் கூலி இருந்தது. ஆனால் இப்போ கேட்கும்போதெல்லாம் நீங்கள் பர்மனெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சம்பளம் அதிகமாகல, நீங்கள் அப்படியே செய்யுங்கன்ற மாதிரி. உங்களுக்கு வேலைக்கு எடுக்கும்போதே பர்மனெண்ட் ஆக்கிடும்னு சொல்லி தான் எடுத்தாங்க. அப்படி தான் எடுத்தாங்க. அப்படி தான், அதுதான் முறை. குடிநீர் வாரியத்தில் வந்து பாதாள சாக்கடையில் டெஸ்ட் வச்சு எடுத்தாங்கன்னா அவங்கள டெம்பரரியாக வச்சுருந்து அதுக்கப்புறம் ஏற்கனவே 88 அப்படி தான் எடுத்தாங்க. 1988 டெஸ்ட் வச்சு எடுத்தாங்க. அவங்களும் 1997 சாந்தா சீலா நாயர் எம்டிஆர் இருக்கும்போது இதே திமுக அரசாங்கத்தில் இருக்கும்போது அவங்க பணிநிரந்தரம் பண்ணாங்க. அவங்கள எந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லையோ எதுவும் எடுக்கலை. இவங்க மாதிரி டெஸ்ட் வச்சு எடுத்தாங்க. எங்களையும் அப்படி தான் எடுத்தாங்க.
நாங்களும் அப்படி தான் செஞ்சுட்டு இருந்தோம். அதை நம்பி தான் அதை நம்பி தான் செஞ்சுருந்தோம். அப்படியே கண்டிப்பாக ஏன்னா கேட்கலாம், நீங்கள் கான்ட்ராக்ட்னு போது எப்படி செஞ்சீங்க, என்னைக்காக தான் பணி நிரந்தரம் பண்ணுவாங்கன்னு குறைஞ்ச சம்பளத்தில் வேலை செஞ்சுருந்தோம். இப்போ அப்படி தான் செஞ்சிட்ருக்கோம். ஆனால் நாங்கள் அந்த 2002 காலகட்டத்திலேருந்து 2019 காலகட்டம் பலவேறு போராட்டம் பண்ணோம். சிஐடி சங்கத்து மூலிமா பண்ணோம். ஆனால் அது எங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் இருந்தது. நாங்கள் வேலை செய்கிறதே தெரியாத அளவுக்கு வச்சுருந்த மாதிரி இருந்தாங்க, பப்ளிக்கு தெரியாமல். ஏன்னா நிர்வாகத்துக்கு தெரியும், பப்ளிக்கு தெரியும் இந்த மாதிரி டெம்பரரி வேலை செய்கிறாங்கன்னு. இப்படி காலகட்டத்தில் போகும்போது நாங்கள் ஒரு தொழிலாளிகள்லாம் ஒன்று சேர்ந்தோம். சரி, நம்ம ஒரு குழுவாக இணைஞ்சி இது நம்ம மேல்முறையீடு போகணுன்ட்டு 2021 ஒரு குழுவாக இணைஞ்சி, அதுக்கப்புறம் கொரோனா டைம் வந்தது, கஷ்டப்பட்டோம் நிறைய. நாங்கள் வரதா புயல், கஜா புயல், பெருமழை, வெள்ளம் எல்லா இடத்துலையும் கஷ்டப்பட்டுருக்கோம். நிர்வாகத்துக்கு ஒரு கெட்ட பேர் இல்லாமல் அவ்வளோ வேலை செஞ்சோம். உள்ளே இறங்கி அதான் இப்போ 2009க்கு அப்புறம் நாங்கள் உள்ளே இறங்கி இதான் வேலை செஞ்சுருந்தோம். 2009க்கு அப்புறம் மத்திய அரசாங்கத்தில் மனிதர்கள் கூட மிஷின் இறங்கியிருந்தாங்க. மிஷின் இறங்கி எங்களுக்கு கொஞ்சம் வேலை கம்மியாக இருந்தது. அப்போ கூட வேலை செய்யாத நேரத்தில் கம்மியாக இருந்தது. அப்புறம் நிர்வாகமே கொள்முதல் பண்ணி வண்டியில் இறக்குனாங்க. வண்டியில் இறக்கும்போது இன்னும் அந்த வண்டிகளுக்கு டிரைவருங்களாம் நிர்வாகம் தான் எடுத்தாங்க. எல்லாம் எல்லாம் ஒரே தொழிலாக இருந்தால் அப்போ மேன் பவர் அதிகமாகிடுச்சு எங்களுக்கு. அவங்களும் நிர்வாகம். அப்புறம் டீசில்ட் வண்டின்னு வந்தது. சில்ட் வண்டி வரும்போது அவங்களும் அதுக்கும் ஆள் எடுத்தாங்க. அப்படி இப்படின்ட்டு இப்போ 1240 தொழிலாளிகிட்ட இருக்கோம். இப்போ இது மாதிரி நிர்வாகத்தில் டெம்பரரி தொழிலாளியாக இருக்கிறோம். அதான் அதுக்கப்புறம் 2010க்கு அப்புறம் தான் அவுட் சோர்சிங்னு ஒன்று வந்தது பார்த்தீங்களா. அது 2010க்கு அப்புறம் தான் இப்போ நம்ம மாண்புமிகு அமைச்சர் கூட சொல்லியிருக்காரு. ஆனால் நாங்கள் 2002லேருந்து நிர்வாகத்தில் இருந்து செஞ்சிட்ருக்கோம். எங்களுக்கு அவுட் சோர்சிங் எந்த வித சம்மந்தமும் கிடையாது. ஆனால் 2021 கான்ட்ராக்ட் பேசிக்காக மாற்ற போகிறோன்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா நாங்கள் கிட்ட தான் வேலை செஞ்சோம், கிட்ட தான் சம்பளம் வாங்கியிருந்தோம். அப்போ EACPF கூட எங்களுக்கு எதுவுமே இல்லாமல் 20 வருஷம் எனக்கு எந்த ஒரு சலுகை இல்லாமல் நிர்வாகத்தில் அடிமாட்டு இதில் வேலை செஞ்சுருந்தோம். எங்களுக்கு இதை பற்றி கேட்கணும், யாரை கேட்கணும் என்ன கூட தெரியல. அப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஏன்னா நாங்களாம் படிக்காதவங்க இல்லைங்களா, அப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்தோம். 2021 நாங்கள் ஒரு குழுவாக ஆரம்பித்து நம்ம எந்த சங்கத்தையும் நம்ம கூட நம்ம வச்சு நம்மளே தான் சங்கம் ஆரம்பிக்கணும்னு. அப்போ கூட சங்கம் ஆரம்பிக்கல. நான் இங்கே எங்கள் ஹெட் ஆஃபீஸ் இங்கே இந்த பட்டினப்பாக்கத்தில் MRC நகரில் தலைமை செயலகம் இங்கே ரெனியூவேஷன் பண்ணாங்க, மாற்றினாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், எல்லாமே குழுவாக இணைஞ்சு அங்கே போய் 10 நாள் போராட்டம் பண்ணோம். 1600 தொழிலாளி, 850 தொழிலாளி அதில் கலந்துக்கணும். இரவு பகல் 10 நாள் இருந்தோம். அந்த போராட்டமோட ஏன் வாபஸ் வாங்கினோன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து மோடி வந்தார், தமிழ்நாட்டுக்கு வந்தார். 10ஆம் நாள் போராட்டம் போது அவர் வந்தார். இதுக்கப்புறம் நீங்கள் போராட்டத்தை கண்டினியூ பண்ணிங்கன்னா பாதுகாப்பு காரணம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ண ஆரம்பிச்சிடும், அப்போனா உங்கள் லைஃப் போய்டும்னு போலீஸ் அதிகாரிகளாம் உண்மையாக எங்களுக்கு 10 நாள் நல்லா உறுதுணையாக இருந்தாங்க, எங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருந்தாங்க. எந்த ஒரு தொந்தரவும் பண்ணல. நாங்கள் அமைதியான நாங்களும் எந்த ஒரு அமைதியான முறையில் தான் பண்ணோம். ஒரு சிலர் இடத்துலையும் ஒரு முக்கியமான வேலையெல்லாம் போய் செஞ்சுட்டு தான் வந்திருந்தோம். அப்போ கூட அரசாங்கத்துக்கும் நிர்வாகத்துக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் தான் எங்கள் போராட்டத்தை கண்டினியூ பண்ணியிருந்தோம். தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணால் எல்லார் வாழ்க்கையும் வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படி சொன்னாங்க, போலீஸ்காரங்க அப்படி சொன்னாங்க. ஆமா, அப்படி சொன்னாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இது பண்ணாங்க. நாங்கள் அப்போ போராட்டத்தை வாபஸ் சொன்னோம். அதுக்கப்புறம் நிர்வாகத்தில் எங்களுக்கு நல்ல மதிப்பு இருந்தது. அப்போ என்ன சொன்னோம், நீங்கள் ஒரு சங்கமாக கேட்டால் தான் பதில் சொல்லுவாங்கன்னு. அப்புறம் CMWSSB தொழிலாளர் நலச்சங்கன்னு ஒன்று ஆரம்பிச்சு, நான் தான் தலைவராக இருக்கேன், ஒரு பொதுச் செயலாளராக இருக்கார், கருணாகரன் துணைத் தலைவராக இருக்கார். அந்த மாதிரி நாங்கள் ஒரு 7 ஒரு குழு சேர்ந்து ஒரு சங்கத்தை ஆரம்பித்து இது வரலையும் ஒரு 3 வருஷமாக நடந்திருக்கோம். அப்போ அதுக்கப்புறம் எங்களுக்கு EACPF மற்ற எல்லா சலுகையும் நிர்வாகத்தில் செஞ்சேன். போகும்போதெல்லாம் எங்களுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க, கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ மத்திய குழு சு வெங்கடேசன் வந்தார். அவங்க இந்த தொழிலாளர்கள் நல வாரியத்துலேருந்து வந்தார். அவர் கூட கேட்டார், மீட்டிங்கில் கேட்டார். நான் மீட்டிங்லேயும் பேசினேன். எங்களுக்கு அவுட் சோர்சிங், அவரும் அந்த மைக்கில் அவுட் சோர்சிங் ஒர்க்கர்ஸ் நீங்கள் அப்படின்னு சொன்னார். உடனே நான் ஏஞ்சி கேட்டேன், இல்லை சார், இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நாங்கள் 2002 செஞ்சோம். அவுட் சோர்சிங் 2010க்கு அப்புறம் தான் அந்த ஸ்கீம் வந்தது. இப்போ ஒரு 152 ஸ்கீம் வந்திருக்கு. இந்த ஸ்கீம்லாம் பெருநகர மாநகராட்சிக்கு பொருந்தாது, மாநகராட்சிக்கு பொருந்தாது, ஊரக உள்ளாட்சி தான் பொருந்தும். அதுவும் நம்மளது சென்னை பெருநகர சென்னை மாநகராட்சி, அதனால் கண்டிப்பாக பொருந்தாது சார். நான் அவர் ஒத்துக்குன்னு நான் முதலமைச்சருக்கு தெரியப்படுத்துகிறேன்ப்பா, நீங்களாம் பர்மனன்ட் பண்ணுறதுக்கு உகந்ததுன்னு நிர்வாக இயக்குனர் முன்னாடியே அவர் சொன்னார். அப்போல்லாம் அவங்க அவுட் சோர்சிங் சொல்லலை. இப்போ முந்தானத்து கூட சட்டசபை கூட்டத்தொடரில் ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு, நாங்கள் இதை அவுட் சோர்சிங்காக மாற்றிட்டோம், உங்களெல்லாம் தொழில் முனைவராக மாற்றிட்டோம், தொழில் முனைவர் உங்களுக்கு வண்டி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எங்களுக்கு இது வரலையும் வரல. ஆனால் கொடுத்துருக்காங்க. நீங்க ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு வண்டி வரல? அப்படி எங்களுக்கு எந்த வண்டியும் வரல. ஆனால் வண்டி கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்கன்னா,
நம்ம தொழிலாளி நிரந்தர தொழிலாளி இறந்துட்டாங்க, அவங்க மனைவிக்கு பேரில் ஒரு வண்டி கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு 10-15 வண்டி கொடுத்துருப்பாங்க. ஆனால் 200 சில்லற வண்டின்றது கொடுத்துருக்காங்களா என்னன்னு தெரியல. எங்கள் தொழிலாளிகள் யாருக்கும் வண்டி எதுவும் வரல. உங்க சம்பந்தப்பட்ட தொழில் சங்கத்தில் யாருக்குமே வரல. அவங்க வந்து கொடுத்துருக்கன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு எங்களுக்கு தெரியல. அந்த இதுக்கு நம்ம போக வேண்டியது கிடையாது. எங்களுக்கு யாருக்கும் வரல. இந்த களப்பண்ணி வேலை செய்கிறோன்றவங்க நம்ம டிரைவர்களுக்கு எதுக்கும் வரல. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, புது வண்டி நீங்க தானே இதுல ரொம்ப சீனியரா இருக்கீங்க. ஆமாம், அதான் எங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தானே வரணும், அந்த ஸ்கீம் உங்களுக்கு தானே வரணும் கேட்குறேன். ஸ்கீம் வரணும் ஐயா. நான் 20 வருஷமாக கஷ்டப்பட்டேன். இப்போ எனக்கு வந்து 40-42 வயசு ஆகுது. இதுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த ஸ்கீம் வந்து நான் இன்னும் ஒரு 10 வருஷம் இருப்பேன்னு வைங்களேன். நான் என் குடும்பத்தை எப்படி எடுத்து போகிறது? ஒரு நிரந்தரம் பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் எவ்வளோ தூரம் வாழ்ந்துட்டோம். இந்த அரசாங்கம் நம்மளை பண்ணணும், நம்ம அடுத்த ஒரு அரசாங்கம் கவர்மெண்ட் ஜாப் ஆமாம், இது அரசாங்க வேலைன்றதுனால நம்ம பண்ணோம். வேலைக்கு நீங்க எப்போ சேர்ந்தீங்க? எந்த வயசு? நான் வேலைக்கு வந்து 15 வருஷம் ஆகுது, 15-16 வருஷம் ஆகுது. அப்போ உங்க வயசு என்ன வயசு? எனக்கு இப்போ வயசு 42 வயசு ஆகுது. அப்போ நீங்களாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்க என்ன வயசு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ அப்படி வந்து வேலைக்கு வந்தோம். ஒரு 25 அந்த இளமை வயசுல வந்தோம். இப்போ அதுதான் எங்களுக்கு கோபமாக வருது. என்னன்னா, இந்த மாதிரி வண்டி வரும்போது இந்த மாதிரி இது பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு 10 வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தா நான் வேற என்ன வேலை பார்த்து போயிருப்பேன்ல. எங்களோட வயசும் எங்களோட இளமையும் எங்கள் ரத்தம்லாம் சுண்டி போய் இன்றைக்கி வந்து திருப்பி நீங்கள் வெளியே போய் வேலை செய்யணும், வண்டி கொடுக்குறோன்னா எப்படி எங்கள் வாழ்க்கை தரம் முன்னேறும்? அது கவர்மெண்ட் ஜாப்னு நம்பிட்டு தான் இவ்வளோ நாளும் நீங்கள் வேலை செஞ்சு இவங்க எடுத்ததே கவர்மெண்ட் ஜாப்பு தான் எடுத்தாங்க. 2002 எந்த கான்ட்ராக்ட்காரன் தான், எந்த அவுட் சோர்சிங் இருந்தது, எந்த சட்டம் 152 சட்டம் இப்போ போட்டாங்க. போன சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போன ஆட்சியில் போட்டாங்க. இப்போ அதே கவர்மெண்ட் தான் நடக்குது. அவங்க போட்டாங்க. ஆனால் நாங்கள் 2002 சேர்ந்துட்டுமே 2002 நிர்வாகம் எப்படி ஆளை எடுத்தாங்க? 97 பேட்சில் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அவங்களாம் எப்படி வந்தாங்க? நேரம் எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக எடுத்தாங்களா இல்லை என்ன டெஸ்ட் வச்சு எடுத்தாங்களா? ஒன்றுமே கிடையாது. இந்த மாதிரி பாதாள சாக்கல் இறக்கி, ஏன்னா அப்போல்லாம் உள்ளே இறங்கி தானே வேலை செஞ்சிருந்தோம். உள்ளே இறங்கி வேலை செய்யும் போதெல்லாம் எங்கள் வேலை பிடிச்சிருந்தது, எங்களுக்கு முக்கியம்னு நினச்சாங்க. அவங்கன்னா ஒன்று தொழில் முழுவதும் இந்த வேலை வேணான்னு சொல்லி இது பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு இந்த வேலை எனக்கு பண்ணி இருந்த கொடுத்துட்டு இப்போ எப்படி செய்கிறோம்? இப்போ நீ வண்டி இறங்கினா கூட எப்படி வேலை செய்கிறோம்? கையில் படம் காலில் படம் எதுவும் வேலை செஞ்சிடறேன். அங்கே கொடுத்துருக்க எப்படி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அதே வேலையை பண்ணி இருந்தோம் பண்ணி எங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா? இல்லை, மெஷின் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. மெஷின் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு வேலை குறையும் தானே? உங்களுக்கு வந்து இந்த மிஷின் வந்தாலும் நாங்கள் வேலை செஞ்சாலும் மிஷின் ஆப்ரேட்டாக வேலை ஆகும். என்னதான் கொடுத்தாலும் அந்த உள்ளே இறங்கி வேலை செஞ்சால் நாங்கள் வெளியே ஆப்ரேட் பண்ண தான் பண்ண முடியும். எந்த ட்ராக் எந்த வழியில் போகிறது எங்களுக்கு தான் தெரியும். தண்ணி வரதாலும் சரி, டைனேஜ் போகிறதாலும் சரி, எந்த இடத்துல பிளாக் வந்து எங்களுக்கு தான் தெரியும். அதை விட்டுட்டு மிஷின் எத்தனை கொடுத்துட்டா மிஷின் என்ன வேலை செய்யும்? மிஷின் ரோபோ மாதிரி செட் பண்ணிக்க முடியுமா? இல்லை, சப்போஸ் மிஷினில் கண்டுபிடிக்க முடியலன்னா என்ன பண்ணுவீங்க? மிஷின் வந்து எதுவுமே அந்த பாதாள சாக்கடையை வந்து எடுக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இறங்கி தான் எடுப்பீங்க. அதுக்குன்னு தனியாக ஒரு எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது, கம்பிலாம் இருக்குது, ஸ்னேக் கம்பிலாம் இருக்குது. அதெல்லாம் போட்டு வேலை செஞ்சுருந்தோம். வயசில் வந்து பால் பாசிங்லாம் இருந்தது. இல்லை அதுக்கு அரசாங்கம் வழிகாட்டுதல் நேர்முறைகள் இருக்கு. என்னன்னா மிஷின் வந்து இப்போ அதுக்கு நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கேஸ் இதெல்லாம் போட்டு அதுக்கு ஒரு பாதுகாப்பாக வச்சு அதை இறங்கி வேலை செய்யலான்ட்டு. எங்களுக்கு மிஷின் இல்லாமல் இப்போ சின்ன யார் இந்த கேள்வி இருக்குன்னா, வேலையே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறீங்க, கவர்மெண்ட் வந்து எந்த உதவி செய்யலைங்கிறீங்க. அதில் ஏதாச்சும் ஒரு பாதிப்பு உண்டாகி இல்லை உயிர் போகிற விஷயமோ இல்லை வேறு எதாவது நடந்துச்சுன்னா அரசு எதுவும் பண்ணுதா? நம்பிக்கை தான். இப்போது நீங்கள் சொல்கிறதுலாம் புரியுது. நாங்கள் இது ஒரு நம்பிக்கை தான். இங்கே வந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம துறையில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், எங்களுக்கு எதனா ஆச்சுன்னா அவங்க பார்த்துப்பாங்க, நம்பிக்கை தான். ஆனால் இப்போ நடக்கிறத பார்த்தா நம்ம 10 வருஷம் முன்னாடி போய் நம்மளோட லைஃப்பை பார்த்துருக்கலாமே. நம்ம இப்போ ஏதோ டெவலப் பண்ணி நம்ம பசங்களெல்லாம் படிக்க வச்சு ஒரு டெவலப் நல்ல வரைக்கும் கொண்டு போயிருக்கலாமே அப்படின்னு போய் யோசிக்கிறேன். இப்போ நீ என்னை வெளியே போய் சொன்னால் வண்டி கொடுத்துருக்கேன், எந்த யூஸும் இல்லையே. யாருக்கு கொடுத்துருங்க வண்டி? நாங்கள் இத்தனை வருஷம் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். வேணாம் ஐயா, எத்தனை வண்டி வந்தாலும் மேன் பவர் இல்லாமல் அந்த வண்டி தன்னால் இயங்காது. இப்போ வந்திருக்க வண்டி எந்த அதிகாரினா கேளுங்க, ஒரு வண்டியாவது ஒழுங்காக ஒரு நாள் வேலை செய்தான்னு கேட்க சொல்லுங்க. சும்மா கண்ட்ரோல் அது என்னமோ அது நமக்கு இந்த தொழில் முனைவருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதான் டிக்கி வண்டின்னு இப்போ அதே வண்டி ஜெட்ராடிங் எல்லாம் வந்திருக்கு. ஆனால் பழைய வண்டி, பழைய டிரைவருங்க, பழைய ஆளுங்க வேலை செய்கிறது, புதுசாக வண்டி எதுவும் வேலை செய்யல, புதுசாக வரவங்களும் செய்ய மாட்டாங்க. இது கூட இப்போ நீங்கள் சொன்னீங்க, அடப்பு வந்து எங்களுக்கு கனெக்டிங் ராடு கொடுப்பாங்க. அது சின்ன சின்ன சந்துக்கெல்லாம் அந்த வண்டி போகாது. அப்போ வந்து மேன் பவரில் தான் வேலை செஞ்சாகணும். இப்போ வந்து டாடா ஏஸ் இருக்குது, சின்ன குறுக்கு தெரு இருக்குது, எத்தனை தெரு இருக்குது. இப்போ மாட்டா மூலம் பண்ண சின்ன சின்ன தெரு, வீட்டுக்குள்ளேயே தெரு இருக்கும். அது உள்ள ஒரு பிளாக்னா எப்படி போய் எடுக்க முடியும்? அந்த மனுஷன் தான் போய் எடுத்தாகணும். அது மேனுவல் பவர் தேவை கிடையாது, தேவை இருக்குது. இருக்கிறவங்கள நீங்கள் நிரந்தரம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எத்தனை வண்டி வேணா எடுத்துருவாங்க, எத்தனை கான்ட்ராக்ட் வேணா எடுத்துருவாங்க. ஏன்னா 20 வருஷமாக வேலை செஞ்சு எங்களையே ஏமாத்துறீங்க. இப்போ கூட நம்ம தலைவர் அவர்கள் சொல்லியிருந்தார், 2016 எலெக்ஷனில் சொல்லியிருந்தார்,
16 எலெக்ஷனில் தேர்தல் அதுக்கு முன்னாடி 14 வந்து 21 சொல்லியிருந்தாங்க. அது 14 வந்து அவர் என்ன சொன்னார்னா, எங்கள் மாதிரி தொழிலாளிகளை பார்த்து நான் 10 வருஷம் வேணால் பண்ணியிருந்தேன்னு கண்டிப்பாக உங்களுக்காக நான் பண்ணுறேன்னு சொன்னார். நான் 2016 ஆட்சிக்கு வரலை. 2021 அதே திரும்ப தேர்தல் வாக்குறுதியோட நாங்கள் நம்பணும். ஆனால் இப்படி பண்ணுவாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஆனால் வந்து தொழில் முனைவராகிறீங்க எல்லாமே நல்ல விஷயம் தான். இன்னும் ஒரு இப்போ 100 வண்டி 200 வண்டி இருக்குங்க, ஏதாவது பண்ணுங்க. நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படும், எங்களுக்கு என்ன வாழ்வாதாரம்? மனு கொடுக்கும்போது போராட்டம் பண்ணும்போதெல்லாம் என்ன சொல்கிறாங்க? அவங்க செய்கிறோம், உங்கள் மேலே ரொம்ப பெருமையாக இருக்குது, உங்களை பார்த்தா நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் இல்லைன்னா தமிழ்நாடே இல்லை அந்த அது இல்லை அந்த தானே எங்களோட அதான் சொன்னது. ஒரு விஷயத்துக்கு வேணும்னா ஒரு ஆசையை தூண்டி விட்டு தானே அந்த விஷயத்தை வாங்க முடியும். அதுமாதிரி தான் எங்களை வந்து ஒரு ஆசையை தூண்டி விட்டு உங்களுக்கு செய்கிறோம் பண்ணி. யாரெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்க? எல்லாரையும் பார்த்துருக்கோம். பேர் மருத்துவத்துறை அமைச்சரை பார்த்தோம். 1க்கு முன்னாடி பார்த்தோம். அவர் ஃபர்ஸ்ட் 2 வாட்டி என்ன சொன்னார்னா, நான் அமைச்சர்கிட்ட இருந்து சேர்க்கிறேன்னாரு. கடைசியாக 3வது வாட்டி பார்க்கும்போது அவர் சொல்லிட்டாரு, இல்லைங்க இது அவரோட துறை வேறு, அவருடைய நீங்கள் கொடுக்குனாரு. நம்ம மாண்பு நேரு ஐயா அவர்களையும் அவர் என்ன சொன்னார், எங்களுக்கு டிஃபன்லாம் போட்டார். போட்டு அவர் என்ன சொன்னாங்க, சத்யராஜ் படத்தில் போனாங்க. இல்லை நான் சொல்லிடுறேன், சத்யராஜ் படத்தில் போனாங்க சார், ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்ல பிறகு பார்த்துட்டாங்க, ஓகே செஞ்சிடலாமா சொல்லி முடிச்சுட்டு, சாப்பிட்டு போவோம் நீங்க சாப்பிட்டு போங்க. ஆமாம், அவர் சந்தோஷமா இருக்கு, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அப்போ நம்மளுக்கு நல்லது செய்யறாரு, சந்தோஷமா இருக்கு. அந்த நம்பிக்கையில நம்ம வரோம். இல்லை எங்களுக்கு வந்து சாப்பாடு டிஃபன் போட்டாங்க. அமைச்சர் மனு கொடுத்தோம். அப்போ 4 தொழிலாளி வேலையை விட்டு கொடுத்து தூக்கிட்டாங்க. அவங்களும் சேர்த்து கொடுத்தோம். உடனே ஃபோன் பண்ணி அவங்க 4 பேருக்கு வேலை கொடுக்க சொன்னார். எங்ககிட்ட என்ன சொன்னார்னா, இப்போ தமிழ்நாடு லெவலில் வந்து மொத்தமே ஒரு 5 லட்சம் தொழிலாளிக்கு பண்ணணும், உங்களுக்கு மட்டும் பண்ணுறது இது பெரிய நிதி சிக்கலாயிடும் அப்படின்னு. நாங்கள் என்ன சொன்னோன்னா, அந்த தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து இப்போ ஒரு 2010 பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் வந்தோம். நாங்கள் 2002 வேலை செஞ்சோம். நீங்கள் வந்து முன்னாடியே சேர்ந்து ஆமாம், நாங்கள் அதுக்கப்புறம் வந்திருக்கோம். நீங்கள் அதெல்லாம் வந்து கான்ட்ராக்ட் பேசியிருக்கலாம். ஆனால் அது வந்து ஊரக உள்ளாட்சின்றது பெரிய ஒரு நெட்வொர்க். சென்னை மாநகராட்சின்றது பெரிய நெட்வொர்க். அதில் தனியாக தான் சென்னை குடிநீர் வாரியம் போர்டு இருக்குது. எதுவாக இருந்தாலும் அவங்க தனிச்சாக தான் இருக்கணும். அந்த மாதிரி இது சென்னை குடிநீர் வாரியன்றது மாநகராட்சிக்குள்ளே இருக்க ஒரு சின்ன போர்டு. இதில் வந்து எங்களுக்கு இவ்வளோ பேர் எடுத்துருக்கீங்க, இதை மட்டும் நீங்கள் தனியாக கருணை இப்போ எல்லாமே இந்த வேலை செய்யக்கூடாது, நாங்கள் ஆள் எடுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் வருஷம் லீகலர் அப்பாயின்மெண்ட் மட்டும் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ஏதாவது பண்ணி விடலான்ற மாதிரி. ஏன்னா அவங்க குடும்பம் அதுன்ற லீகலர் அப்பாயின்மெண்ட் 2005 வந்து 2008 வந்து லீகலர் அப்பாயின்மெண்ட் எடுத்தாங்க. அப்போ நிறைய பேர் ரொம்ப நாளாக எடுக்காமல் இருந்தாங்க. அப்புறம் அப்போ நாங்கள் அந்த போராட்டம்லாம் பண்ணும்போது லீகலர் அப்பாயின்மெண்ட் ஒரு 300 பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. அடுத்த வருஷம் அப்படியே அப்பாயின்மெண்ட் பண்ணி இப்போ ஃபுல்லாக அப்பாயின்மெண்ட். அப்போ நாங்கள் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல லீகலர் வாரிசுதாரர்கள் எடுத்தால் தான் காலி பண்ணி எடுத்து உங்களை எடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. அதனால பொறுமையாக இருந்தோம். அப்போவே வந்து சிஐடி மூலிமா போராட்டம் பண்ணோம். அப்போ கூட வந்து எங்களை ஏமாற்ற வேலை தான் அது. இந்த சிஐடி சங்கத்தில் வந்து ஏமாத்துறாங்க. இப்போ கூட இப்போ ஊரக உள்ளாட்சி சேர்ந்தது பாருங்க. இப்போ பெருநகர வளர்ச்சி மட்டும் 200 டிவிஷனாக மாற்றினாங்க. அப்போ வந்து அவங்க ஒரு 272 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு NRI தொழிலாளர்ன்ட்டு அவங்களுக்கு பணிநிரந்தரம் கொடுத்தாங்க. போன எடப்பாடியார் ஆட்சியில் கொடுத்தாங்க. நாங்கள் இத்தனை வருஷமாக இல்லை, சரி எங்களை கண்டுக்க கூட இல்லை. நாங்கள் அப்போ கூட கேட்டோம், எங்கள் சங்கத்தில் அந்த சிஐடி சங்கத்தில் கேட்டோம். அவங்க வந்து என்எல்எம் கான்ட்ராக்ட் அதனால் அவங்க தான் உங்களுக்கு அதுக்கு இது இல்லை, நம்ம கேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அதனால தான் அந்த சங்கத்தை விட்டு வெளியே வந்து நாங்கள் ஒரு பொதுநல சங்கம். ஏன்னா இத்தனை வருஷம் உழைச்சி எவனுக்கோ நாங்கள் போராட்டம் பண்ணி யாருக்கோ வேலை வாங்கி கொடுத்தோம். ஆனால் நம்ம தொழிலாளிக்கு தான் அவங்களுக்கும் வேலை வாங்கி கொடுத்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஒரு நாள் உண்ணாவிரதம் பண்ணோம், ஆர்ப்பாட்டம் பண்ணோம், எல்லாமே பண்ணோம். எல்லாமே வேஸ்ட். கடைசியாக எங்களுக்கு 0 தான் மிஞ்சணும். எங்களுக்காக எந்த ஒரு சம்பள உயர்வு கூட கேட்கல. 2011 வந்து ஏடிஎம்கே ஆட்சியில் வந்து ஹெட் ஆஃபீஸில் வந்து சம்பள உயர்வுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அப்போ 130 ரூபா எங்களுக்கு சம்பளம், ஒரு நாள் 130 ரூபா. அப்போ வந்து உள்ளே போய் பேசிட்டு வந்து 270 ரூபா சம்பளம் தரேன்ட்டாங்க. நம்ம ஜெயிச்சிட்டோன்னு வந்தாங்க. ஆனால் அந்த 270 ரூபா சம்பளம் வந்து ஊரக உள்ளாட்சியில் சேர்ந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் ஏற்றுனாங்களே, நீ எங்களுக்கு கொடுக்கல. கேட்டால் அவங்க வந்து அவங்களுக்கு தான் உங்களுக்கு அடுத்த மாதம் வரும்னு சொன்னாங்க. அப்படியே ஏமாத்துனாங்க. இப்படி ஏமாந்து தான் நாங்கள் தனியார் சங்கம் ஆரம்பித்து இதை பண்ணோம். இப்போ கூட இந்த வண்டி வந்திருக்குன்னா எங்களுக்கு வந்து வண்டி வர்றது சந்தோஷம் தான். இப்போ இருக்க வண்டியை இதே மாநகராட்சியில் என்னென்ன இடத்துல வேலை செய்தோ அந்த வண்டி வேலை செய்யட்டும். புது ஏரியாவுக்கு புது வண்டி அனுப்புங்க. இருக்க தொழிலாளி யாரும் பாதிக்கப்பட மாட்டான். நீங்கள் இருக்கவங்க பணிநிரந்தரம் பண்ணிட்டு நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். இல்லை, உங்களுக்கு தொழில் முனைவரா கொண்டு வரது தானே இந்த முயற்சியை மேற்கொள்றாங்க. யார் கேட்குறது? இல்லை, தொழில் முனைவர்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன், ஒரு தொழிலை அதாவது கடைசி வரையும் போகலாம், நல்லா இருக்கலாங்கிறது. இதில் என்ன லாஜிக் இருக்குது சார்? இப்போது நான் 42 வயசு ஆகுது. தொழில் முனைவராக எனக்கு என்ன தொழில் முனைவராக பண்ண போகிறீங்க? எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. நான் கலப்பண்ணி முழுக்க அள்ளி உள்ளே இறங்கி 15 அடி ஆழத்தில் தண்ணியில் இறங்கி உள்ளே இறங்கி அடப்பு எடுக்கிற ஆள்.
என்ன தொழில் முனைவராக நீங்கள் எப்படி ஆக்குவீங்க? என்ன பேஸ் பண்ணி நான் இப்போ பெரிய ஆள் ஆகுவேன்? எனக்கு என்ன வருமானம் வந்துடும்? ஒரு வண்டி கொடுத்தா கூட நான் வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். எதுவுமே கிடையாது. ஏன்னா சீனியாரிட்டி பிரகாரம் நாங்கள் தான். நீங்கள் வண்டி கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? அந்த வண்டியை பார்த்துட்டு தான் நிற்க முடியும். நான் வேற டிரைவரை வச்சு ஓட்டினா கூட அந்த டிரைவர் ஒரு வாரம் ஓட்டு வீட்டுக்கு போயிட்டானா அந்த ஒரு வாரத்துக்கு நான் என் வீட்டுக்கு காசு எடுத்து கொடுக்கணும். நான் வண்டி ஓட்டினா தானே பண்ணணுன்ற மாதிரி சொல்றீங்க. அந்த வண்டியை வந்து மாநகராட்சிட்டு தான் ஓட்டணும், வேற வழியே வேற முடியாது. ஆமா, ஓட்டணும். இவங்க நிர்வாகத்திலேயே அவங்க எந்த இடம்னு சொல்லி அவங்களே வேலை கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு எனக்கு மேன் பவர் வேணும்ல. நான் யாரை வச்சு ஓட்டுறது? யார் பண்றது? ஆனால் இதுவும் வந்து இப்போ மெயின்டைன் பண்றாங்க, அது இல்லைன்னு சொல்லல, மெயின்டைன் பண்றாங்க. ஆனா எங்களுக்கு தொழில் முனைவராக ஆசை இல்லை. நாங்க இப்போ ஒரு 18 வருஷம் இதே மாதிரி வேலை செஞ்சுட்டு நாங்க போறோம். எங்களுக்கு நீ எனக்கு என்னன்னா பணிந்து நிரந்தரம் ஏன் கேட்குறோன்னா மெயினாக ஒன்று பார்த்துங்க. இப்போ போன வாரத்தில் ஒரு இப்போ மார்ச் பிப்ரவரி மாதம் பகுதி 4ல் 35 டிவிஷனில் ஒரு டிரைவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு போகிற வேலையை இறந்துட்டார். ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டார். அவரு 12 வருஷம் வேலை செஞ்சார். உங்கள் சங்கத்தில் உள்ளவர்? ஆமாம், சங்கத்தில் உள்ளவர். வீட்டுக்கு போய் இறந்துட்டார். அவருக்கு என்ன இருக்கு? அவர் அனாதை. 12 வருஷம் வேலை செஞ்சோம்னா அவருக்கு ஒன்றுமே கிடையாது. அரசுலேருந்து எந்த உதவியும் கிடையாது. நீ கான்ட்ராக்டர் கேட்டால் எனக்கு என்னப்பா அவருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது. நீ இன்சூரன்ஸ் எதுவுமே இல்லாமல் 12 வருஷம் வேலை செஞ்சா என்ன? இப்போ நான் வீட்டுக்கு போகும்போது நான் இறந்துட்டேன்னா என் குடும்பம்லாம் அனாதை. 22 வருஷம் வேலை செய்ய எனக்கு என்ன இருக்குது? இப்போ ஒரு பணி நிர்வாகத்தில் இருந்தேன்னா நான் இறந்துட்டா என் குடும்பத்துக்கு ஏதாவது வேலை கிடைக்கும், ஏதாவது ஒரு பணபலன் கிடைக்கும். பென்ஷன் இருக்கோ இல்லையோ அது அப்புறம் பிரச்சனை, அதை இப்போ யாரும் எதிர்பார்க்கறது இல்லை. என் குடும்பத்தோட சேஃப்டி இருக்கும். நீ தொழில் முனைவராகிட்டா நான் நாளைக்கு சேர்த்து போட்டால் என்ன இருக்குது? நீ தொழில் முனைவராகனா எனக்கு ஒரு இப்போ ஒரு 22,000 சம்பளம் வரேன், எனக்கு ஒரு 20,000 வருமானம் வருது, அதை வச்சு நான் குடும்பத்தை ஓட்டுறேன் அப்படின்னா நம்பலாம். எதுவுமே தொழில் முனைவர் நீங்களே சொல்லிக்கிறீங்க. இப்போ கூட மழை வெள்ளத்தில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, நான் பிரியாணி போடுறேன், சாப்பாடு போடுறேன், எல்லாம் அந்த ஒரு நாளுக்காக எதுக்கு செய்யணும்? சரி, பிரியாணி போடும்போதுப்பா உனக்கு என்ன குறை, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தா எவ்வளோ புயலுக்கு ஒரு 2015 வெள்ளத்தில் 3 நாள் நான் வீட்டுக்கு போகல. இவ்வளோ தண்ணியில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நாங்கள் அது சொல்லி கேட்டு நம்ம தொழிலாளிங்க, இதே அரசாங்க அதிகாரிகளும் சரி, நம்ம நிர்வாகத்தில் இருக்க அதிகாரிகளும் சரி, எல்லாரும் கேட்டாலும் தெரியும். அதிகாரிகளே வீட்டுக்கு போகல, அவங்களும் நைட்டு பகலும் இருந்தால் வேலை செஞ்சேன். அவங்கள குறை சொல்லணும். ஏன்னா அவங்க வந்து தமிழ்நாடு உங்களுக்கு மேலே உள்ள இது இருக்குல்ல, உங்களை இயக்குறோம் அதிகாரிங்க, இல்லை வந்து அதுக்கு மேலே உள்ள சூப்பர்வைசர் அவங்களாம் நிரந்தரம். ஆமாம். இப்போ கூட பண்ணி ஃபீல்டு ஒர்க்கரில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா நிரந்தரம் பண்ணியெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டான். தகவல் உரிமை சட்டத்தில் இவங்களே அறிக்கை விட்டுருக்காங்களே 3500 காலி பணியிடம் இருக்குன்ட்டு. இப்போ முதலமைச்சர் காலி பணியிடம் இருக்கு. போன வருஷம் முதலமைச்சர் என்ன சொன்னார்னா 72,000 காலி பணியிடம் நிரப்பப்படும், அதில் 35,000 காலி பணியிடம் சென்னை குடிநீர் மற்றும் ஊரக உள்ளாட்சி நிரப்பப்படும் அறிக்கை விட்டார். இப்போ 2025க்குள்ளே நிரப்பப்படும் சொன்னார். 2024 நிரப்பப்படும் சொன்னார். நாங்கள் தலைமை அலுவலகத்தில் கோரிக்கை வச்சோம். நாங்கள் இருக்கிறது ஒரு 1000 பேர், எங்களை ஒரு 300 பேர் போட சொல்லுங்க ஐயா. இல்லைங்க, அவங்க அறிவிச்சதெல்லாம் உண்மைதான், காலி பண்ணிட அறிவிச்சதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதிகாரிகள் லெவலில் அறிவிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதிகாரிகள் மட்டும்தான். ஆமாம், அது என்ன இருக்கு? காலி பண்ணிடணும்னு எல்லாமே ஒன்று தானே. துப்புரவு தொழிலாளர்னு அதில் ஒரு வாக்கியம் போட்டிருக்கீங்க. அப்புறம் அவங்கள இவ்வளோ நாள் வேலை செய்யணும், எங்களுக்கு ஒரு 300 பேட போட்ட இதுவாக இருக்கும் இல்லையா? இப்போ இந்த சட்டத்தை கொடுத்தவரில் கூட வருத்தோடனே முதல் நாள் அறிக்கையிலே அதை சொல்லியிருக்காங்க, இத்தனை பேரை வந்து காலி பண்ணிடம் நிரப்பப்படும்ட்டு அறிவிச்சுட்டு நம்ம மாண்புமிகு ஊரக உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் உங்களே அவுட் சோர்சிங்கில் தான் எடுத்தோம், பண்ணி நிறுத்துக்கு வாய்ப்பே கிடையாது, நீங்கள் அவுட் சோர்சிங் எடுங்க, அது தப்பு கிடையாது. 2015க்கு அப்புறம் யாருன்னா நீங்கள் ஃபீல்டு ஒர்க்கரோ கலப்பண்ணையரோ டிரைவரோ எடுத்தீங்கன்னா நீங்கள் அவுட் சோர்சிங்கில் சேரும். 2002 எடுத்துட்டு உனக்கு 8 வயசுடானா நான் என்ன சொல்ல முடியும்? 2002 பிறந்தா நான் 40 வயசுனா எனக்கு 40 வயசு தான். ஆமாம், உனக்கு நான் 18 வயசு ஆகுது, நான் உன்னை அவுட் சோர்சிங்னு சொன்னால் நான் ஒத்துக்க முடியுமா? கொஞ்சமாவது அது அவுட் சோர்சிங் சொன்னது முயற்சி பண்ணிருக்கோம் ஐயா. இப்போ வந்து லேபர் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம். அது சிஐடி மூலியமாக அவங்க பெரியதுக்கு முன்னாடி அவங்க கூட ரொம்ப கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் முடிஞ்சு எங்களுக்கு சாட்சி விசாரணைலாம் முடிஞ்சே 1 வருஷம் ஆயிடுச்சு. கேஸ் போட்டு 4 வருஷம் ஆகுது, விசாரணை முடிஞ்சு 1 வருஷம் 1 மாதம் ஆகுது இன்னையோட. ஆனால் அந்த தீர்ப்பு வர விடாமல் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆனால் லேபர் கோர்ட்டில் தீர்ப்பு வந்தால் கூட மேல்முறையீடு போவாங்க, ஹைகோர்ட்டுக்கு போவாங்க. தமிழ்நாடு அரசு அதுக்கு என்ன இதுக்கு முன்னாடி இருந்த நிர்வாகியை கூட அருண் ராய் இருந்தாலும் சரி, இப்போ விக்ரம் கபூர் அவங்களாம் இருந்தாங்க. அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் லேபர் கோர்ட்டில் தீர்ப்பு வந்தால் நாங்கள் மேல்முறையீடு போக மாட்டோம், உங்களை பணி நிரந்தரம் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க.
ஆனால் இப்போ எங்களுக்கு ஒரு வருஷமாக அந்த தீர்ப்பு கூட வந்து எதனால் நிற்குதுன்னு தெரியல. அதுக்கு பல காரணங்கள் சொல்கிறாங்க. விசாரணை முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. சாட்சி விசாரணை தீர்ப்பு தான் வரணும். அதான் இந்த 425 நாள் ஏதோ செஞ்சால் பண்ணியிருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு இருக்குது. அதை அடிப்பில் பண்ணியிருக்கோம். 2 வருஷம் ப்ரூஃபெல்லாம் கொடுத்து நான் 2017 அந்த என்னால் அவ்வளோதான் அந்த ப்ரூஃபை தான் கொடுத்து நான் போட்டிருக்கோம். அந்த தீர்ப்பு வந்ததுன்னா அது மூலியமாக பண்ணுவாங்களான்னு தெரியல. அது முதல்வர் ஐயாவுக்கு தெரியும். ஆனால் இவங்க முதல்வர் ஐயா இப்போது அறிவிக்க கூட அவுட் சோர்சிங் நாங்கள் சேர மாட்டோம். அவங்க அதை பற்றி விசாரணை பண்ணாலே எங்களை நிரந்தரம் பண்ணுறது அனைத்து. இப்போ அது சு வெங்கடேசன் மத்திய குழுவிலேருந்து வந்தார். அவரே வந்து சொல்லியிருக்காரு பேட்டியில். இப்போ அந்த பேட்டி பார்த்தீங்களே நீங்கள், புதிய தலைமுறை சொல்லியிருக்காரு எங்களுக்கு அவுட் சோர்சிங் எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் அவுட் சோர்சிங் அவங்களா சொல்லியிருக்காங்க, அவுட் சோர்சிங்காக மாற்றுறாங்க. இது வந்து எந்த விதத்துலையும் ஏற்க கிடையாது. இப்போ இந்த வண்டி விஷயம் கூட இப்போ நம்ம சவுக்கு சங்கர் ஐயா அவர்கள் வந்து அறிக்கை விட்டாரு, பெரிய விஷயமா மாறுது, இது கொள்ளை அடிக்கிறாங்கலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் அதை பற்றி நமக்கு எந்த ஒரு இது என்னன்னா எங்களுக்கு ஒரு கஷ்டம்னா, தொழிலாளிங்க வந்து அவங்க இது யூனிஃபார்ம் ப்ளூ கலர் யூனிஃபார்ம் போடலை, ரிஃப்ளெக்டர் ஜாக்கெட்டு ஆரஞ்சு கலர் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க வெறும் பச்சை கலர் கோட்டை போட்டு அவங்க வீட்டில் போயிட்டு கழிவு நீரை ஊற்றி அசுத்தம் பண்ணிட்டு விட்டாங்க. மக்கள் மத்தியில் வந்து எங்களுக்கு பேர் கெட்ட பேர் ஆயிடுச்சு. இல்லை நீங்கள் நஷ்டமாக கேட்குங்க, நீங்கள் அது மாதிரி உங்களை யாரும் பேசினா அப்படி பண்ணீங்க? நாங்கள் பண்ண மாட்டோங்க. நாங்கள் க்ளீன் பண்ணுறவங்க அந்த நாத்தை எப்படி இருக்குன்னு தெரியும், நாங்கள் எப்படி பண்ணுவோம். ஆனால் எங்களுக்கு கெட்ட பேர் ஆகிடுச்சு, எங்கள் நிர்வாகத்துக்கு கெட்ட பேர் ஆகிடுச்சு. இந்த தொழிலாளிங்க போய் செஞ்சுட்டாங்களேன்னு நிர்வாகத்துக்கு கெட்ட பேர். இந்த கெட்ட பேரை வந்து நாங்கள் நீக்கணுன்றதுக்காக தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தலைமை அலுவலகத்து வாயில போய் ஒரு சின்னதாக ஒரு இது பண்ணோம். அவர் வந்து அவர் பேட்டி கொடுத்தாருன்னா, நீ அவர் பேசுனதை பார்த்தீங்களா? சவுக்கு சங்கர் பேசின அவர் எதுவும் உங்க தவறாக பேசியிருக்காரு? தவறாக எதுவும் பேசலைங்க. அவர் தவறாக பேசலை. அவர் என்ன சொன்னாலும் இந்த ஒப்பந்தம் வந்திருக்கு, அது ஊழல் வந்திருக்கு, அப்படி பேசியிருக்காரு. அதுக்கும் நமக்கும் சம்மந்தம். ஏன்னா தூய்மை பணியாளர்களை தப்பா பேசிட்டாங்கன்னு சொல்லி தான் அவங்க கோவமா போய் தாக்குனதா சொல்லியிருக்காங்க. இல்லை, மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, சைட்டில் வேலை செய்ய சொல்லும், ஏன்பா இது மாதிரி தூய்மை இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கீங்க, நியாயமாப்பா நீங்கள் பண்ணது. நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, நாங்கள் வேறு அவங்க வேறங்க. நாங்கள் வந்து 20 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் தான் நாங்கள் கேட்டிருக்கோம். அந்த பணி நிரந்தரம் கிடைக்கிறான்னு சொல்லி தான் நாங்கள் வந்து மனு கொடுத்துருக்கோம். காந்தி வழி போராட்டத்து மாதிரி சரி, அம்பேத்கர் வழியாக சரி, பெரியார் பார்த்தீங்கன்னு சொல்லி அவர் வழியை தான் போயிட்டுருக்கோம். அவருக்கு நேர்மையாக போய் நேர்மையாக வாங்கணும் தான் நம்ம இது பண்ணியிருக்கோம். எதுவும் ஒரு தவறான ஒரு சொல்லோ ஒரு செயலோ செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இன்னி வரைக்கும் நம்ம கேட்டுட்ருக்கோம். அப்படி தான் நாங்கள் பண்ணோம். இப்போ அந்த விஷயம் நாங்கள் பண்ணதை எங்கள் மேலே இப்படி குற்றச்சாட்டு சொல்ல முடியும், நாங்கள் ஏற்றுக்க முடியாது. யாரோ பண்ண தப்புக்கு நான் ஏன் ஒத்துக்க முடியும்? எங்களுடைய மேலே என்ன எப்படி தெரியுமா, ஒரு வீடு சுத்தமாக இருக்குன்னா சுத்த பற்றி அழகாக இருந்தால் அந்த வீடு சந்தோஷமாக இருந்தால் தான் எங்களுக்கு மன திருப்தி. நாங்கள் எப்படி போய் அந்த வேலை பண்ண முடியும்? உங்க வேலையில உள்ள யாருமே அதை பண்ண யாரும் பண்ண மனசாரோட நினைக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க வேலையை. எங்கள் ஆளுங்க யாரும் அதை பற்றி செய்யலை. நாங்கள் தொழில் முனைவரும் ஆகலை. தொழில் முனைவராக தான் வரும். அப்போ கூட அவர் சொன்னது வந்து யாரையும் குறிப்பிட்டு சொன்னார், அது அரசாங்கம், அது அவங்களோட தொழிலாளி அதில் வந்து பாதிக்கப்படக்கூடாது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் பண்ணலை, அவர் வந்து எங்களுக்காக தான் அறிக்கை விட்டுருக்காரு. ஏன்னா ஒரு தொழில் முனைவராக பண்ணுறதுக்காக தான் பண்ணுங்க, அந்த ஏன் இவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த செலவு கூட நமக்கு தெரியாது. நம்ம வீட்டுக்கு போனால் 10 ரூபா காய்கறி வாங்குறது கூட என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதெல்லாம் அதை பற்றிலாம் நமக்கு தெரியாது. அவர் அறிக்கை உங்க பேர்களை வச்சுதான் சம்பாதிச்சா, அது வந்து நிர்வாகம் தான் பதில் சொல்லணும் என்ன பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு பண்ணி நிரந்தரம் வேணும், அதை தான் கேட்குறோம். நாங்கள் முதலமைச்சர் திரும்பி முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு, நேரு ஐயா அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மனு கொடுத்துட்டுருக்கோம். அது ஒரு காந்தி வழியாக போயிட்டுருக்கோம். இப்போ கோர்ட்டில் அந்த கேஸ் வருது, அது வந்ததுன்னா அது மேல்முறையீடு கூட போகாத அளவுக்கு எங்களுக்கு நல்லது பண்ணால் போதும். அதை வச்சு இப்போ என்னன்னா, நான் 2002 வேலை செய்கிறேன், அது வழியாக தான் வேலை எடுத்திருக்கீங்க எல்லாரையும். இப்போ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கூட வேலைக்கு ஜாயின் பண்ணால் கூட அவரும் அதில் தான் அடங்கும். நீ அவுட் சோர்சிங் கிடையாது. அவுட் சோர்சிங் அந்த முதல்ல நீங்கள் அந்த வருஷம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் படித்தவங்க. அவுட் சோர்சிங்கிறது என்ன? ஊரக உள்ளாட்சிகளில் வந்து அவுட் சோர்சிங் வச்சு வேலை வாங்கலான்ற ஒரு இது. சென்னை மாநகராட்சிக்கும் அதுக்கும் சுத்தமாக துளி கூட சம்பந்தமே கிடையாது. ஆனால் சட்டசபையில் சென்னை குடிநீர் வாரியத்தில் அவுட் சோர்சிங்கிறது ஏற்றுக்கூடிய விஷயமே கிடையாது. ஏன்னா அவங்க பக்கத்தில் நிர்வாக அதிகாரிங்க நிறைய பேர் இருப்பாங்க அவருக்கு ஆலோசனை கொடுக்கறதுக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிகாரிங்க இதை பார்த்துட்டு கூட இவங்க வந்து அவுட் சோர்சிங் சொல்கிறது வந்து தவறான ஒரு கருத்து. இன்னைக்கு கூட ஏதோ மீட்டிங் நடக்குதுன்னா சொல்றாங்க, எங்க பயமுறுத்தின்னு தான் இருக்காங்க. இப்போ மட்டும் பயமுறுத்தல, அதான் வந்து தேசிய பொது ஆமா போன இதுல கூட போன சட்டசபை கூட்டத்தொடர் முடியும் போது கூட எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து சொன்னாரு 10 வருஷம் ஆனா பண்ணி தரம் பண்றான்னு சொன்னாரு. எலெக்ஷன் அறிவிச்சாங்க. அது ஒரு காமெடி, அதுவும் சூப்பரா இருக்கு. எப்படின்னா உங்களை வந்து நல்லது பண்ண போறாங்க, எங்க டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு நல்லது பண்ண போறாங்கன்னு சொல்லிடுறாங்க. எங்களோட ஃபுல் டேட்டா வாங்கி ரெடி பண்ணி எல்லாம் ஃபைலாக ரெடி பண்ணி முடிச்சு நைட்டு வீட்டுக்கு வேலையை முடிச்சுட்டு போக சொல்லலாம். நைட்டு 9 மணி 10 மணி வீட்டுக்கு முடிச்சுட்டு வேலைக்கு போச்சுட்டு நீங்கள் வந்து பொழுது வந்தா நீங்கள் வந்து நல்ல மாதிரி ஆகிடுவீங்க, அடுத்த நாள் நல்ல மாதிரி ஆகிடுவீங்க, நல்ல வாழ்க்கையை இது ஆகிடுன்னு சொல்லி சொன்னால் அப்படியே மனசில்
தூக்கமே வரல. அவங்க சொன்ன விஷயத்தை கேட்டது நம்ம தூக்கமாக வர நமக்கு நல்லது நடக்குதுறான்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் வேலைக்கு போனால் தேர்தல் கமிஷன் டேட் அறிவிச்சிட்டாங்க, அதனால் அது செல்லுபடி ஆகுதுன்னு சொல்லி ஃபைல் அப்படியே இருக்குது. இப்போ கூட அதை பற்றி பேசுகிறேன், உங்கள் ஃபைல் அங்கே தான் இருக்குது, கண்டிப்பாக ஆகும்னு சொல்கிறாங்க. எடப்பாடி வந்து அறிவிச்சிருக்காரு. எங்களை அறிவிச்சு எங்களோட டேட்டா ஃபுல் டேட்டா எடுத்தாச்சு, யார் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க எவ்வளோ பேர் செய்கிறாங்கன்னு சொல்லி எல்லா டேட்டும் இது வலிச்சாச்சு. அப்போ அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு. எங்களுக்கு என்னன்னா பணி நிரந்தரம். இத்தனை வயசாகிடுச்சு, நான் ஒரு நாள் வேலை செஞ்சாலும் நிர்வாகத்தில் வேலை செஞ்சு சாகணும், இதுதான் எங்கள் ஆசை. ஆமாம், எனக்கு நீ ஒரு 50 லட்சம் கொடுத்து நீ வீட்டுக்கு போனாங்க எனக்கு அந்த ஆசை கிடையாது. நீ என்ன பண்ணி தர மட்டும் எம்ப்ளாய் ஆகணும். ஆமாம், அதுதான். ஏன்னா நான் இப்போ வந்து எல்லாம் சாதாரணமாக நினைக்கிறாங்க. நான் வந்து 19 வயசில் வரும்போது அந்த ஆழ்துளை கிணத்துல ஒரு பிசி டோரில் கக்கூஸ் டோரில் இறங்கி அப்படியே வீட்டில் 3 நாள் நான் சாப்பிடல. அப்படிலாம் கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். நடு ரோட்டில் கோமணத்தோடு தான் சுற்றுவோம். 12 மணி வரையிலும் சுற்றிட்டு அப்புறம் தான் குளிக்க போவோம். ஏன்னா இந்த டோர் இறங்கினா அடுத்த அண்ணாண்ட இறங்கணும். அடுத்த அண்ணாண்ட சும்மா குளிச்சுட்டு இருக்க முடியாது. கோமத்தோடு சுற்றி எவ்வளோ அசிங்கம் இருந்துச்சு. அந்த இளம் வயசில் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அந்த இளமையான வயசில் எவ்வளோ கொடுமை அனுப்பிச்சிடும், எவ்வளோ அதை ஃபீல் பண்ணி பாருங்கள். அது எல்லாரும் பார்க்கணும். இப்போது நிர்வாக இயக்குனர் ஐயா அவர்கள் இருக்காங்க, எல்லா அதிகாரிகளும் இருக்காங்க. இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்களை யாரும் நல்லா பண்ணணும்னு நினைப்பாங்க. இப்போ நல்ல படிப்பில் இருக்க பசங்களே வந்து இந்த பையன் இப்படி போகணும், இப்படி வேலை செய்யணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம முதலமைச்சர் ஐயா இப்போ என் பசங்களாம் வந்து ஸ்போர்ட்ஸில் இருக்காங்க, விளையாட்டுத்துறை அமைச்சர் முன்னுரிமை கொடுங்க. நான் நல்லா இருந்தானே என் பசங்களை நான் நல்லா வளர்க்க முடியும். நானே இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்கேனே. நான் இப்போ எனக்கு இருக்க பிரச்சனை, நான் எங்கள் வீட்டில் அரிசி இல்லை, அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கேன். இருந்தாலும் நான் ஏன் வேலை செய்யறேன்னா நாளைக்கு நம்ம பணி நிரந்தரம் பண்ணுவாங்க, பணி நிரந்தரம் ஆணுன்ற ஒரு கோரிக்கையில் தான் நான் இப்போ போய் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இல்லை உங்களை ஊரில் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் என்னப்பா உங்களுக்கு நீங்கள் என்னன்னாலும் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிறீங்க, கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு சொல்லுவாங்கல்ல. அப்படி சொல்லி தான் கவர்மெண்ட் ஜாப் செய்யறது எங்களுக்கு தான் தெரியும். அது என்ன கஷ்டம்னு சொல்லி தான் தெரியும். நீங்கள் அதுக்கு யோசிச்சு பாருங்களேன். நாங்கள் ரோட்டில் நின்று வேலை செய்கிறோம், எங்களை வந்து பாராட்டினா கூட யோசிக்க மாட்டோம். மூக்கு போடுவோம், காரித்து போயிடுவோம். அது எவ்வளோ பெரிய கஷ்டம். நான் யாருக்கோசம் உழைக்கிறேன், யாருக்கோசம் நாங்கள் இது பண்ணுறோம். நாடு நல்லா இருக்கணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், நாடு நடத்துகிறவங்க நல்லா இருக்கணும், அப்படி இதெல்லாம் உழைக்கிறோம். எங்களுக்கே இந்த மரியாதை கிடைக்கல. எங்களுக்கே வந்து ஒரு அப்புறம் அதாவது ஒரு தலைவர் என்ன சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் மாலை போடுறது, வேற எது பண்ணுறது, எல்லாம் செய்கிறது. அது எதுக்கு அந்த இது? எங்களோட கஷ்டம் என்னன்னா ரோட்டில் வேலை செய்யறதுல எங்களோட வலி வேதனை பார்க்கறதோட சரியா இருக்காங்க. அதை பற்றி பேசுறதுக்கோ அதை பற்றி செய்யறதுக்கோ உங்களுக்காக எல்லாரும் மக்கள் பேசணும். ஏன்னா அவங்க வேலை தான் செய்யறேன், பப்ளிக் வேலை தான் செய்யறேன். இப்போ நான் ஒன்று சொல்றேன், எங்கள் அதிகாரி வந்தான்னு வச்சுக்க, இப்போ இன்னொரு வீட்டுக்கு போகணும்னு சொன்னால் போக முடியாத விஷயத்தில் நாங்கள் போவோம். அடித்தட்டு மக்கள்லேருந்து மேலே ஜட்ஜி வரைக்கும் எல்லா வீட்டுக்கும் போவோம், எல்லா வீடும் வேலை செய்வோம், எல்லாரும் சுத்தப்படுத்துவோம். அவங்க ஆரோக்கியமாக இருந்தால் தான் எங்களுக்கு சந்தோஷம். எங்களுக்கு அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் தான் என்ன இருந்தது. ஆனால் எங்களை பற்றி பேசவும் மாட்டாங்க, எங்களை பற்றி நினைக்கவும் மாட்டாங்க. வயலில் போசம் பார்ப்பாங்க, போசாங்க, கை கேட்டாங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அந்த உணர்வு இருக்குன்னு யாருக்கோசம் அங்கே வேலை செய்கிறான், யாருக்கோசம் இது கஷ்டப்படுறான். ஆனால் எங்களுக்கு இதுக்கு தான் நாங்கள் வரல. வேலை இல்லாமல் சும்மா இருக்கக்கூடாது, வேலை செய்யணும். அதுவும் கவர்மெண்ட் வேலை செய்யணும். அப்போ நாங்கள் என்ன நினைக்கிற மனசில், நாங்கள் இராணுவத்தில் வேலை செய்கிறோம், நாங்கள் டாக்டராக வேலை செய்கிறோம், நான் மக்களை பாதுகாக்கிறோம், அந்த மனநிலையில் இப்போ நாங்கள் வேலை செய்கிறோம். இப்போ செய்கிற விஷயமே வந்து நாட்டுக்கு எப்படி ஒரு தலைமை முக்கியமோ அந்த தலைமை மாரி நாங்கள் நாட்டுக்கு முக்கியமாக இருக்கும். எல்லோரும் மக்களை காப்பாற்றி வாழ வச்சுட்டு இருக்கோம். கொரோனா டைமில் அந்த கொரோனா டைமில் யாரும் ஆள் இல்லையா செய்கிறதுக்கு. அவ்வளோ எல்லா விஷயம் எல்லாத்தையும் விட்டு நாங்கள் வந்து எல்லாரும் மக்களை காப்பாற்றி மக்களிடம் இருந்து மக்களோட, ஏன்னா அந்த நோய் உங்களுக்கு வர நோய் தான் எங்களுக்கு வரப்போகுது. நாங்கள் ஏன் எங்கள் வீட்டில் விட்டு வந்து காப்பாற்றுறோம். கொரோனா டைமில் இந்த மாதிரி தொழில் முனைவர் ஆகியிருக்கலாம், இல்லை மழை வெள்ளத்தில் தொழில் முனைவர் ஆகிக்கலாம், புயல் நிர்வாகத்தில் தொழில் முனைவர் ஆகிக்கலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ இதெல்லாம் கொண்டாந்தவங்க நீங்கள் தொழில் முனைவர் ஆகுறன்றது என்ன விஷயம்? அப்போ நீங்கள் தொழில் முனைவர் செய்யாதீங்கன்னா சென்னையை சுத்தப்படுத்தி வச்சிருக்கோமே, அப்போ வரலையே. அப்போ இந்த சலுகை எதுவுமே இல்லையே. இப்போதான் உங்களுக்கு வயசெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ தொழில் ஆக்குறேன். அப்போ ரொம்ப அப்பெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு தெருவில் வழிஞ்சதுன்னா அது போவோம், நம்ம இது வரைக்கும் போவோம், அந்த அளவுக்கு போக முடியாது, மூக்கு பிடிச்சின்னு போவோம். அந்த அளவுக்கு இப்போ அப்படி எங்கன்னா சொல்ல முடியுமா? எங்கன்னா காட்ட முடியுமா? அது மாதிரி எங்கேயுமா காட்ட முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் இறங்கி வேலை செஞ்சு நம்ம சென்னையை சுத்தப்படுத்தி வச்சிருக்கோம். அப்போ எங்களுக்கு என்ன மரியாதை, என்ன செய்யணும்? எங்களுக்கு கௌரவப்படுத்தினா கூட பரவாயில்ல, எங்களுக்கு பணி வந்து கொடுத்துட்டு ஒரு இப்போ நிதி நிலைமை சரியில்லைன்னு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் ஐயா, அது அரசாங்கத்தை தப்பான, அதனாலதான் உங்களுக்கு பணி நிரந்தரங்கிறது தள்ளி வச்சுட்டு இருக்காங்க. ஒரு சின்ன விஷயம், அது தப்பா சொல்றதா கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து 10,000 மக்கள் நல பணியாளர் வந்து 2011 எலெக்ஷன்ல அந்த அம்மா வந்தோடனே ஒரே நல்ல டிசைன் பண்ணிட்டாங்க. அவங்க கோர்ட்டில் போட்டு இதே அரசாங்கம் இது பண்ணி திரும்பி கொடுத்தாங்க. இப்போ கூட ஆட்சிக்கு வந்த உடனே
21 வந்து ஆட்சிக்கு வந்தோடனே மக்கள் நல பணியாளருக்கு கேஸை போட்டு ஜெயிச்சு கொடுத்துருக்கு. 10,000 பேருக்கு பண்ண முடிஞ்ச நிதி நிலைமை சரி பண்ணி வேலை கொடுத்த அரசாங்கத்துக்கு 1200 பேரை பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இதில் ஏன் இவ்வளோ பாகுபாடு? அதனால் தமிழ்நாடு ஃபுல்லாக கணக்கு பண்ணுறது அது வேற விஷயம். நான் தான் சொல்கிறேனே, அவுட் சோர்சிங்ன்றது வேற, நிர்வாகம் வேலை செய்யுது முன்னாடியே சேர்ந்து 2002 சேர்ந்தவங்க வேற, 2010 வேற. நீங்கள் அந்த கான்செப்டை விட்டுருங்க. நீங்கள் கணக்கு எடுத்து பாருங்க, அதிகாரிகளை விசாரிங்க. இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரியாத எதுவுமே கிடையாது, எல்லாரையும் தெரியும், எல்லா அதிகாரியும் தெரியும். எவ்வளோ ஐஏஎஸ் அதிகாரி இருக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லா விஷயமும் தெரியும். எங்கள் மேல் அதிகாரிகள் நாங்கள் எப்படி வேலைக்கு வந்தோம் எல்லாரும் விசாரணை பண்ணால் தெரியும். நீங்கள் விசாரணை பண்ணால் நாளைக்கே கூட எங்களை பண்ணி நிரந்தரம் பண்ணலாம். இது எதனால் இது தள்ளி போகுது? ஏன்னா ஒரு தொழிலாளிகளுக்கு உகந்தமான அரசாங்கம் தான். ஆனால் எதனால் எங்களுக்கு தள்ளி போகுதுன்ற புரியல. இல்லை அவருக்கு தகவல் தெரியப்படுத்தாமல் இருக்காங்களா? இல்லை அதுதான் விஷயம். தெரியாதா? அது தான் ஒன்றும் புரியல. ஏன்னா நான் எங்கள் ஆஃபீஸில் கிட்டத்தட்ட 100 வாட்டி படிக்கட்டு ஏறி நான் மனு கொடுத்துருக்கோம். நாங்கள் செய்கிறோம் போகிறோம், நான் சொல்லியிருக்கேன், சட்டசபையில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அவங்க கொடுக்குற என்கேஜில் பார்த்தா நம்ம இந்த மாதம் வந்துடும், அடுத்த மாதம் வந்துடும், இன்னும் வந்துடும் சொல்லி அப்படியே ஏமாந்து தான் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து ஒரு வண்டியை கொடுத்துட்டு நான் உங்களை தொழில் முனைவர் யார் கேட்டாங்க? தொழில் முனைவர் நாங்கள் கேட்டோம். தொழில் முனைவர் எங்களை கேட்டிங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் தொழில் முனைவர் ஆக போகிறேன்னு? வண்டி எங்க குத்திங்க? வண்டி குத்தாவிட அந்த வண்டி வச்சு நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு என்ன தெரியும் வண்டியை பத்தி? எனக்கு வந்து உள்ள இறங்க தெரியும், கம்பி போட தெரியும், அடப்பு எடுக்க தெரியும், வீடு உள்ள அடப்பு எடுக்க தெரியும். ஆமா, வண்டி போடுறது, பள்ளம் நோண்ட தெரியும், வாட்டர் கனெக்ஷன், வாட்டர் ஃபால்ட் அட்டன் பண்ண முடியும், தண்ணி வண்டி எடுத்து கொடுக்க தெரியும். எந்த வண்டி வந்து உங்களுக்கு பள்ளம் போட்டு தண்ணி எடுத்து கொடுத்துரும்? எதுவுமே கிடையாதுல்ல. நீ என்ன இப்போ என்ன கான்செப்ட்ல இந்த வண்டி வந்திருக்குன்னு தெரியல. அதுக்கு அரசாங்கத்துக்கு பிளான் இல்லாமல் இருக்காது. அவங்க ஏதாவது வந்து ஒரு ஆலோசனை பண்ணி தான் இருக்கும். அது வந்து புதுசாக வந்த ஏரியாவை கொடுத்து பிக்கப் பண்ணுங்க. புதுசாக ஏற்கனவே வேலை செஞ்சுருக்க வேலையை ஒழுங்காக நடக்கிற வேலையை இப்போ இந்த வெள்ளத்துக்கு அந்த வண்டி வந்து வேலை செஞ்சுதான், இல்லை தொழில் முனைவர் வந்து வேலை செஞ்சாங்க, நாங்கள் தானே வேலை செஞ்சோம். அதை கொஞ்சம் நினச்சி பார்த்தாலே அவர் தான் ஊராக போயிட்டு எல்லோரும் பிரியாணி போட்டாங்க, எல்லா துணிமணி எடுத்து கொடுத்தாங்க, நிறைய இது பண்ணாங்க. இப்போ அதை நினச்சி பார்த்து எங்களுக்கு பண்ணி பண்ணலாம்ல. கடைசி இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது, ரொம்ப எதிர்பார்க்குறோம். நடந்தால் சந்தோஷம். ஒரு 6 மாதம் இல்லை ஆட்சி அரசாங்கம் 6 மாதம்ன்றது நான் இன்னும் ஒரு 9 மாதம் கிட்ட இருக்குது. நான் சொல்கிறது எதுக்குன்னா அப்போ வந்து அதான், ஏன்னா கடைசி டைமில் ஆமாம் ஏற்கனவே அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, இப்போ இவங்க இருக்கும்போதே எங்களுக்கு ஒரு நல்ல வழி பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். திரும்பி அரசாங்கத்துக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், இதுவாக இருக்கும். நாங்கள் எதிர்பார்க்குறது அது ஒன்று தான். ஏன்னா எவ்வளோ நம்பி ஏமாந்துட்டு இப்போ கடைசி கட்டத்தில் இருக்கும். இதுக்கப்புறம் பர்மனெண்ட் இப்போ இன்னும் 2-3 வருஷம் ஆயிடுச்சு, பர்மனெண்ட் நிரந்தரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் 2017 பே கமிஷன் போட்டாங்க, நல்லா கேட்டுங்க ஐயா. 2017 பே கமிஷன் போட்டாங்க. நான் வந்து ஒரு 15 வருஷம் சர்வீஸாக டெம்பரரியாக வேலை செய்கிறேன். எனக்கு வந்து அந்த 2017 6000 சம்பளம் ஒரு மாதத்துக்கு, ஒரு நாளைக்கு 200 ரூபா. அதான் சொன்னேன் 200 ரூபா, 6000 சம்பளம். பே கமிஷன் போட்ட கடைநிலை ஊழியருக்கு 7000 சம்பளம் உயர்வு. கமிஷன் போட்ட சம்பளம் போட்டவருக்கு சம்பளம் உயர்வு மட்டும் 7000. அதே உங்களுக்கு வேலை செய்கிற எனக்கு வெறும் 6000 சம்பளம். அவர் ஏற்கனவே 25,000 35,000 40,000 சம்பளம், அவருக்கு உயர்வு எக்ஸ்ட்ரா 7000. எப்படி இருக்கு பாருங்க அந்த வேலை. அப்போ அந்த நேரத்தில் என் மனநிலைமை எப்படி இருக்கும், நான் எப்படி எழுந்திருப்பேன்? அதை விட அதிகமாக வேலை செய்யணும். இதே அதிகாரிகளுக்கு நல்லா தெரியும். இப்போ அது மாதிரி வந்து நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணுவீங்கன்ற எதிர்பார்ப்பில் இதுவரையும் ஓடிட்டு இருக்கோம். ஒரு தவறான வதந்தி பரவிட்டு இருக்கு. எங்கள் தூய்மை பணியாளர்கள், குடிநீர் வாரியத்து கழிவுநீர் வேலை செய்கிற எல்லாரும் தூய்மை பணியாளர், இந்த வேலை செய்கிற தூய்மை பணியாளர் இந்த தப்பெல்லாம் எதுவும் பண்ணலை, பண்ணவும் மாட்டோம். இது விரோதியாக இருந்தால் கூட நாங்கள் அந்த வேலையை செய்ய மாட்டோம். அரசாங்கத்துக்கு நல்ல பேர் தான் வாங்கி கொடுப்போம், கெட்ட பேர் வாங்கி கொடுக்க மாட்டோம். கனவுல கூட நினைக்க மாட்டோம் நாங்கள் அதை பற்றி. சொல்லிட்டு உங்களுக்கு வந்து விரைவில் வந்து ஒரு பணி நிரந்தர அறிவிப்பு வந்து அரசாங்க அறிவிப்புன்னு எதிர்பார்ப்போம். உங்கள் நேரத்தை எங்களுக்காக சில பணி நிரந்தரம் வந்த அப்புறம் நான் உங்களை வந்து திரும்பி பார்த்து நல்ல சந்தோஷமாக ஒரு பேட்டி கொடுக்குறேன். கண்டிப்பாக.